லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்னா. இந்த தேர்தல் முடிஞ்சு இந்த முடிவுகள் வந்ததுலேருந்து நிறைய பேர் இன்னும் அந்த கனவு உலகத்துலேருந்து இன்னும் வெளியே வரல. இன்னுமே முதல்வர் விஜய் அப்படின்றத ஒரு மாதிரி இன்னும் பார்க்குறாங்க. இதில் திருமாவளவன் எடுத்த முடிவு இப்போ ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாயிருக்குது. தொடக்கத்தில் அவர் நின்று ஜெயிச்சது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நாங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆதரவு, இப்போ அமைச்சர்களில் அவங்க இடம் கொடுத்து அவங்க அமைச்சராகவும் ஆயிருக்காங்க. அவங்க இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? அது இல்லை, ரெண்டு விஷயம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த கனவு உலகங்கிறது, அது கனவு உலகில் ஏதோ ஷாக் ட்ரீட்மெண்ட்டுங்க மாதிரி எதிர்த்தரப்புக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா நடக்குது அப்படின்ட்டு. இன்னொரு தரப்பு என்ன நடக்குது தமிழ்நாட்டில், ஏதாவது சர்க்கார் படம் ஓடிக்கிட்டு இருக்கா, மொத்த தமிழ்நாட்டுக்குமே பெரிய திரையரங்கம் கட்டி சர்க்கார் படத்தை, ஏன்னா நடக்கிற காட்சிகள் எல்லாமே அப்படியே ஏற்கனவே ஃபிக்ஸ் செய்யப்பட்ட மாதிரியான சீன்கள் இருக்குங்க. அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு விரல் புரட்சி மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி சீன் பை சீன் நடக்குது. விஜய் நடந்து போகிற அதே சீனு, அதே படத்தில் இருக்க சீன் அப்படியே ரியலாக நடக்குது அப்படின்னு எல்லாமே ஆச்சரியத்துக்குரியதாக. சரியான உலகத்தில் தான் இருக்காரு. ஆமாம், நம்ம தான் வேற ஒரு உலகத்தில், நம்ம தான் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துருக்கோம் போல இருக்கு. அவங்க நம்ம என்னதான் அவர்களை விமர்சித்தாலும் அவர்கள் இலக்கில் கரெக்டாக இருந்தாங்க. தீய சக்தி திமுக ஒழிக முடிஞ்சு, ஆட்சி எங்களுடையது அப்படின்னு. ரெண்டு விஷயத்துல புது பையன் எப்படி ஆட்சியை பிடிப்பான்னு அவனுக்கு ஒரு துளி கூட தான் இளங்கன்று பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அதை பற்றி யோசனை இல்லை. நமக்கு தான் அறிவு இருக்குது, ஐடியாலஜி இருக்குது, நமக்கு கால்குலேஷன் போடுறோம், இது இத்தனை சதவீதம் அது அத்தனை சதவீதம் எப்படி வர முடியும்னு நம்ம அவன் திமுக ஒழிது எங்கள் அண்ணன் ஆட்சியில் உட்கார்றாரு அப்படின்னு அவன் நம்பினான். கொண்டு போய் உட்கார்ந்தாங்க. விஜய் நம்பினாரு, அவங்க அப்பா நம்பினாங்க, எல்லாரும் நம்பினாங்க. கொண்டு போய் உட்கார வச்சு நடந்து போச்சு. ஏதோ படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் நமக்கு தொலைக்காட்சியில் சிஎம் விஜய், முதல்வர் விஜய் பார்வையிட்டார், இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ படம் சீன் தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது போகட்டும். இப்போ திமுக அணியில் இருந்த கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் காங்கிரஸ் ஏற்கனவே மீச்சிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். இதில் கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுன்னு தள்ளாடிக்கிட்டு இருந்தவர்கள் விசிகா. இதுதான் இதில் விசிகா கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகள் ஆட்சியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அன்னாரிவாளையத்தோடைய மிகச்சிறந்த விசுவாசமான மிக்க ஒரு ராஜ விசுவாசிகளாக இருந்தார்கள். திமுகவுக்கு ஏதாவது ஆபத்துன்னா இவர்கள் தான் குறுக்க விழுந்து அதை முன்கள பணியாளர்களாக இருந்து அதை பாதுகாத்தார்கள். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு பிடித்தது. இவர்கள் தங்களுடைய விசுவாசிகளாக இருப்ப வரைக்கும் திமுகவுக்கு பிடிக்கிறது. இன்னைக்கு அரசியல் சூழல் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வருது. அதுக்கு இந்த 2 எம்எல்ஏக்களும் கூட அவர்களுக்கு பங்கு, அவர்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. அதை விஜயோடைய தரப்பு இதை வரவேற்கிறாங்க. விசிகா தங்களுடைய அதிகாரத்தில் அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு ஏற்கனவே அறிவித்தது. இது விசிகா திரும்ப தள்ளாட்டத்தில் இருந்தார், அல்லது திமுக மீதான அச்சத்தில் இருந்தார், அதனால் போகல. அப்போது போயிருந்தாருன்னா இப்போ அது 25 சீட்டுக்கு மேலே இருந்திருக்கும். துணை முதல்வருங்கிற போயிருக்கும். அந்த வாய்ப்பை திரும்ப இழந்தார். திமுக மீதான அச்சத்தாலையும் விசுவாசத்தாலையும் அதை இழந்தார். இப்போ அதை கூட அப்படி போன பிறகும் கூட விஜய் 2 சீட்டு இருந்தாலும் கூட வாய்ப்பு கொடுக்குறாருங்க. இப்போ இந்த 2 சீட்டு விஜய்க்கு முக்கியமானா கிடையாது. விசிகாவோட 2 சீட்டு தேவையில்லை. ஏன்னா அதிமுகவுடைய 2 அணியை பிரித்து விட்டாங்க, அந்த ஆதரவு இருக்குது. இப்போ விசிகாவுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் விஜய் தரப்பு, விஜய் தங்களுடைய ஆட்சியில் இவர்களுக்கு பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இதனால் அதை வரவேற்கிறாங்க. அதை திரும்ப ஏற்றுக்கிட்டாரு, போகிறார். இப்போ ஒரே திராவிட கூட்டத்துடைய கதறல் பாஞ்சி திரும்ப போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், திருமா மட்டும் எதிர்நிலை நிலைப்பாடு எடுத்தால் திருமா மீது இந்த திராவிட கூட்டம் எவ்வளோ வன்மத்தை கக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ நடக்குது. இது ஆமாம், இது திரும்ப கூட்டணி உடஞ்சிருக்கும்ல. 2026 தேர்தல் நம்ம ஒரு கணிப்பு கணிச்சிருந்தோம். எப்படியும் திமுக கூட்டணியிலேருந்து சிறுத்தைகள் வெளியே வருவார்கள்னு கணிச்சிருந்தோம். அது பார்டரில் அப்படி அதுக்கான சூழல் போச்சு. பார்டரில் அதை தக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கூட்டணி இது முடிஞ்சு உடஞ்சிட்டுல. இப்போ கிட்டத்தட்ட உடஞ்ச மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது. அது நடந்துடுச்சு. ஆனால் ஒரு தனி கட்சி தன் விருப்பத்தின் பேரில் இன்றைய சூழலை அது பயன்படுத்துவதில் ஒரு தவறும் கிடையாது. என்ன குறைச்சல், என்ன தவறு? ஏன் எங்க ஓட்டு தானே இல்லை, விசிகாரன் ஓட்டு போடாமல் திமுக காரன் ஜெயிச்சான்னா
காங்கிரஸ்காரன் ஓட்டு போடாமல் திமுககாரங்க ஜெயிச்சானா, கம்யூனிஸ்டுக்காரன் ஓட்டு போடாமல் திமுக ஜெயிச்சானா, என்ன தனியாக அப்போ நீங்கள் நிற்க வேண்டியதானே? திமுக தனித்த பெரும்பான்மை உள்ள கட்சி தனியாவே நின்று போட்டிட்டு ஜெயிக்க வேண்டியதானே? அவ்வளோ ரோசா வந்து நாங்க எங்களுடைய கூட்டணியில இருந்து தானே நாங்க வாக்களிச்சு தானே இங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ற பேச்சுதான் பரவலா இருக்கு. சரி சார், வாக்களிச்சு ஜெயிச்சாச்சு, இப்போ ஆட்சியில் அதிகாரம் இல்லை உங்களுக்கு இல்லை. நாளைக்கு திமுகவுக்கு ஒரு பார்டரில் இருந்துச்சு, இது விசிகாவோட 2 சீட்டு தேவைப்பட்டுச்சு, அதிகாரம் கூட்டணி கொடுத்தா நீங்கள் அது நியாயங்களாம். இப்போ இல்லை, நீங்கள் ஆட்சியில் இல்லை, இன்னொருத்தருக்கு தேவைப்படுது, சூழல் கருதி அவர்கள் ஆதரிக்கிறாங்க, என்ன தவறு இருக்கு? என்ன குறைஞ்சிருச்சுன்னு கேட்குறேன். அப்போ உங்களுக்கு முன்னாடி நீ போக வேண்டியது இல்லை, அதை தான் கேட்குறேன். சூழல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே சார் சூழல் மாறுது. அப்போ அந்த சூழலை பயன்படுத்தல என்ன தப்பு? நீங்கள் வந்து ஜெயலலிதா காரி துப்பிட்டு மீச்சி தள்ளிட்டு போன பாஜக வாஜ்பாய் ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. அன்னைக்கு மட்டும் ஜெயலலிதா செஞ்சதை ஏற்றுக்கிட்டு விட்டுருந்தா பிஜேபி இன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த அளவுக்கு வந்திருக்காது. அன்னைக்கு அந்த பாஜகவுடைய ஆட்சியை பாதுகாத்து 2002 அந்த குஜராத் கலவரத்தை கூட நியாயப்படுத்தி நாடாளுமன்றங்களில் பேசிய கூட்டம் தான் இவர்கள். அப்போ பாஜக பார்ப்பன கட்சி, சனாதன கட்சி அப்படிலாம் தெரியலையா அவங்களுக்கு? 5 வருஷம் அதிகார பதவியை அனுபவிச்சு வந்தீங்க தானே. நீங்கள் செஞ்சால் நியாயமான அரசியல், விசிகா செஞ்ச தப்பானோ, மற்றவங்க செஞ்ச தவறானதா? எனக்கு இந்த இதில் என்ன தவறுனா, காங்கிரஸ் மாதிரியான ஒரு இனத்துரோக நம்ம தமிழின அழிப்புக்கு பெரும்பங்கு வைத்த காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்வதில் விஜய் அவர்கள் இந்த வேலையை செஞ்சது மட்டும்தான் எனக்கு விமர்சனத்துக்குரியது. காங்கிரஸை தவிர்த்து அது சந்தர்ப்பமே அதை இது பண்ணியிருக்கலாம். அவருக்கு வேற ஒரு நோக்கம் இருக்குது. அது மட்டும்தான் நமக்கு ஒரு தமிழினத்தை சேர்ந்தவர முரணா இருக்குது. மற்றபடி இவர்களை சேர்த்து உள்ள எந்த தவறும் கிடையாது. அது விசிக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது மிக சரியானது. பயன்படுத்தாமல் இருந்தால்தான் முட்டாள்தனம். இந்த வாய்ப்பை கூட திரும்ப பயன்படுத்தவில்லை என்றால் எந்த வாய்ப்பையும் பயன்படுத்த முடியாது. அப்போ இப்போவாது திரும்ப சரியா பயன்படுத்திருக்க. ஆனால் இந்த திராவிட கூட்டம், திமுக, இந்த ஆள்கள் இருக்காங்கல்ல, இவர்களுக்கு இந்த அட்டவணை பிரிவினர் அல்லது விசிக கட்சியினர் இவர்களுக்கு விசுவாசிகளாக இருக்கவும், முன்கள பணியாளர்களாக இருக்கவும் அந்த பண்ணையார்தன புத்தி இருக்குல்ல, அதுதான் இந்த இந்த விமர்சனத்துல வெளிப்படுறதெல்லாம் அந்த புத்தி தான் வெளிவருது. ஏன் இவங்க என்ன தனியாக சுயந்திரம் முடியும்? காட்டுமன்னார் கோயிலில் நாங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் நிற்கக்கூடாது, வாபஸ் வாங்கிடணும். இப்போ நீங்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆதரவு கொடுக்கக்கூடாது. என்ன நீ அவங்களை அடிமையாக வச்சிருக்கியா? அவனுக்கு சுதந்திரமான ஒரு முடிவு கிடையாதா? அப்போ இந்த முடிவை எடுக்கும்போது அவனுக்கு எரிச்சல் வருது. இது இந்த எரிச்சலை நீங்கள் எங்கேருந்து ஒப்பிடணும்னா, நேற்று வரைக்கும் அவர்களுடைய வயலில் வேலை பார்த்த ஒரு அட்டவணை பிரிவினருக்கு ஒரு படித்த பையன் அவங்க குடும்பத்தில் ஒரு அரசு ஊழியர் ஆகிட்டான். அவங்க ஊரில் புல்லட்டில் போகும்பேன் வர்றான். நேற்று வரைக்கும் அவன் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு புல்லட்டில் போகிறான் அப்படிங்க எரிச்சல் வரும்ல. அப்படிதான் இருக்குது. அந்த எரிச்சல் தான் இந்த திமுக காரங்களோட எரிச்சல். அவன் படிச்சிருக்கான், அவன் சம்பாதிச்சிருக்கான், கல்வி தொகுதியில் பாஸ் ஆகியிருக்கான், அவன் வேலைக்கு போகிறான். நீ வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. வயலில் வேலை பார்க்கறது ஒன்றும் இழிவு கிடையாது. ஆனால் ஓன் வயல்லே அவன் திரும்ப வேலை பார்க்கணும்னு நீ நினைக்கிறது தான் தவறானது. அதை மாதிரி விசிக இன்னைக்கு விஜய் கட்சியில் போயிருக்காங்க, அதிகாரத்தில் பங்கு வகிக்கிறாங்க, எல்லாம் பாராட்டுக்குரிய சரியானது. அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தினால் அது விஜய் கட்சிக்கு தான் அவமானம். விஜய் இவர்கள் செய்கிற தவறுகள் விஜயுடைய ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கும். அதனால கிடைத்த வாய்ப்பை அந்த மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் சரியாக பயன்படுத்தினால் இந்த முடிவு சரியானது தான். மேலே இருக்க எஜமானம் கோச்சிக்குவான் அப்படிங்கிற பயத்தோடவே திரும்ப இனிமேலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க எல்லாருமே தான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அந்த கம்யூனிஸ்ட்டை தவிர அவங்களும் அமைச்சர் பதவி வாங்கியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு திமுக எதுக்கு விசிகாவை மட்டும் டார்கெட் செய்து திருமாவளவனை மட்டும் ஏன் அவங்க சமூக வலைதளத்தில் இப்படி அவங்க திட்டுறதுக்கான நோக்கம் என்ன? இல்லை, அதைத்தான் அதுக்கு முன்னாடி இருப்பது இந்த சாதி தான், இந்த சாதிய மனநிலை தான். அதை கம்யூனிஸ்டுகள் ஐடியாலஜிக்கலாக முடிஞ்சிருது. இஸ்லாமிய அமைப்புன்னு போயிருது. விசிகா மட்டும்தான் அது ஒரு சாதிய பார்வையில் இவர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கணும், இவன் இந்த இதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற பண்ணையார் மனநிலை தான். இதை தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன். அந்த பண்ணையார் மனநிலை தான். ஏன் கம்யூனிஸ்டுகள் விமர்சிக்க முடியல? கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. விசிகாரன் அவன் வாய்ப்பு கிடைக்குது, அது பயன்படுத்தல, என்ன தவறு? ஏன் உனக்கு அவன் விசுவாசம் மிக்க ஒரு வாலாட்டக்கூடிய ஜந்துவாக கொடுத்துருந்தா அவன் போயிருக்க மாட்டான்ல. ஆமா, நீ ஏன் கொடுக்கல? அன்னைக்கு கேட்டப்போ திரும்ப ஏற்கனவே முன்னாடி ஆட்சியில் எங்களுடைய இன்னைக்கு திமுக காரன் சொல்ற வார்த்தைகள் திரும்ப சொன்னது, எங்களுடைய வாக்குகளை வாங்குவார்கள், வெற்றி பெறுவார்கள், கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை வாங்குவார்கள், வெற்றி பெறுவார்கள், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் அவர்களே தனித்து இது என்ன நியாயம் அப்படின்னு மக்கள் நல்ல கூட்டணியில் இருக்கும்போது பேசினார்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை மாதிரி தான் அது இன்னைக்கு பேசுகிறாங்க இவர்கள். இதில் ஒரு தவறும் கிடையாது, சரியானது தான். ஆனால் இந்த மனநிலை இதில் ஒரு நுணுக்கம் பாருங்க. திமுக காரன் திரும்ப விமர்சிக்கணும்னா நீ நேராக உதயநிதி பேசு, இல்லை ஸ்டாலின் பேசு. அது என்ன ஆராசாவை தூண்டி விட்டு எழுத வைக்கிறது? ஆராசாவுடைய வார்த்தைகள் அவ்வளோ கொச்சையான வார்த்தைகள். இதே வேலை ஆராசா ஏற்கனவே மாட்டினார்.
திமுக எதையாவது போட்டுருவாரு அப்புறம் டெலீட் பண்ணுறாங்க. இதே வேலை. அவர் இந்த வார்த்தைகள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி குறித்து கூட இந்த மாதிரியான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பிரயோகம் போயிருந்தார். ஒரு அமைச்சரும்னா ஒரு எம்பி ஒரு கழகத்தில் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்க ஒரு இன்டலெக்சுவல் எழுத்தாளர் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ட்வீட் பண்ணும் போது ஒரு எதிர்கட்சிகளை இன்னொரு கூட்டணியில் இருந்த சக கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கான தகுதியை இழந்து விமர்சிக்கிறார். அது வந்து எரிச்சல்ல இருந்து வருது அல்லது மேலேருந்து தூண்டி விட்டுனால வருது. இதை அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா இவர்கள் வந்து அப்படிதான் பேசுவாங்க. ஒரு வன்னியரை ராமதாஸ் எதிர்க்கணும்னா உன்னை துரைமுருகனை இறக்கி விடுறது, சிவசங்கரை இறக்கி விடுறது, இதான் வந்து இவர்களுடைய வாடிக்கை. அதே மாதிரி திருமா விமர்சிக்கணும்னா இவர்களை இறக்கி விடுற வேலையை செய்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருமா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் ஒரு தவறும் கிடையாது. இந்த அரசியலாக இந்த முடிவை ஒட்டி 2029 தேர்தலும் அவர் இருக்கும். ஆமாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு கணக்கு நடத்துகிறாங்க. காங்கிரஸ் ஒரு காய் நகர்த்தல் பண்ணுது. இப்போ காங்கிரஸுக்கு எல்லாத்துக்குமே விஜயோட டீம் வந்து பிரமாதமான ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அவர்கள் காங்கிரஸ் வெளியே போனாலும் போராஜான்னு அனுப்பிடலாம். இப்போ அதிமுகவுடைய அணி ஆதரவு இருக்கு. இதுல வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே. அதிமுகவினர்கள் பாதி அணிக்கு வந்தாலுமே அவர்கள் வாய்ப்பு கொடுக்கலையே. விசிகாவினருக்கு மட்டும் தானே வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ நோக்கம் வந்து என்னன்னா, இந்த கட்சி இந்த அதிகாரத்துல இவர்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது. நியாயப்படி இந்த எண்ணம் யாருக்கு வந்திருக்கணும்னா, நீ பெரியாரு, ராமசாமி, வெங்காயம், ஜாதி ஒழிப்பு, சமூக நீதினு பேசிக்கிட்டு இருக்கல்ல, உனக்கு வந்திருக்கணும். ஆனால் நீ வந்து மொத்த சோத்தையும் நாங்களே தான் திம்போம் அப்படின்னு கூச்சி வச்சுட்டு திங்குற புத்தியோட இருக்கு. இந்த பண்ணையார் புத்தியா இருக்குது. இப்போ நீங்கள் திமுககாரங்க அதிகாரத்தை கொடுக்கல. இதை வந்து என்னென்னா, இதே விஷயத்தை எல்லாம் பாருங்களேன். அப்படியே இவர்கள் ஆட்சியில் எதுவும் அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் வீட்டு வாசல்கிட்டே முன்னு கிடந்து இவர்கள் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கணும். இது இளையராஜாவுக்கு வந்து எந்த எதுவுமே அங்கீகாரம் எதுவும் பண்ண மாட்டார்கள். ஆனால் இளையராஜாவை பாஜக அங்கீகரித்து விட்டால் உடனே வந்து சங்கி ஆகிட்டார். இதே தான் இவனும் கொடுக்க மாட்டான். அது முன்னேறக்கூடாது, நீ மேலே போகக்கூடாது, மேலே வளர்ந்து போகக்கூடாது. இந்த புத்தி தான் இதுதான் இதுல இருந்தா இது வருது. அப்புறம் வந்து இந்த அமைச்சரவை கமலுக்கு கொடுக்குறீங்க. அதுல இந்த அமைச்சரவையில் வந்து அந்த ஆதிராவிட நலத்துறைக்கு வன்னியரசு அவர்களை போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சமூக நீதி நலத்துறை எனக்கு அதுல ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ அவருக்கு அமைச்சரவை இது கொடுத்துருக்காங்க, அது சிறப்பு. ஆனால் அதுக்கு சமூக நீதி நலத்துறை அப்படின்னு வைக்கிறது இருக்குல்ல, இப்போ அந்த துறை அது வந்து பிற்படுத்த பிசி பேக்வேர்டு கேட்டகரி அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான நலத்துறை, எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு கேட்டகரி அப்படின்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை, இது எஸ்சி எஸ்டி அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அது அட்டவணை பிரிவினர் நலத்துறை அல்லது அதுக்கு வேற ஒரு பேரை இது பண்ணிக்காங்க. அதை மட்டும் ஏன் இந்த சமூக நீதி, சாதி ஒழிப்பு இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் ஏன் அந்த இடத்துல கொண்டு வர்றாங்கன்னு எனக்கு புரியல. டிரான்ஸ்லேஷன் பண்றது நீதின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலையோ? இல்லை, சமூக நீதி இல்லைங்க. நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்றதா இருந்தா சரியான பொருள்ல அந்த வார்த்தையிலே பயன்படுத்துங்க. அதுதான் சரி. இப்போ அதுக்கு வந்து இல்ல முன்னாடி வந்து அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து தாழ்த்தப்பட்டவர் ஆணையம்ங்கிற இது, தாழ்த்தப்பட்டவர் நலத்துறை, இப்படி வரிசையா பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அவனுக்கு சரியான அந்த துறைக்கு தான் பேர். நீங்க அந்த சாதிக்கு பேர் வைக்கல, அது அந்த சோழியெல்லாம் இல்லை. அந்த துறை பிற்படுத்தப்பட்ட பிரிவில் 20 ஜாதி 100 ஜாதி இருக்கா, இந்த 100 ஜாதி தனி, அது சாதிகள் தனி. ஆனால் அந்த துறை வந்து அந்த அந்த பிரிவினருக்கான துறை. அதே மாதிரி இந்த பிரிவினருக்கான துறை, அதுக்குள்ள பல சாதிகள் இருக்கு, 76 சாதிக்கு மேல இருக்கு. அப்போ அந்த பிரிவுக்கு தான் நீங்க பேர் வைக்கிறீங்க. அந்த பிரிவுக்கான பேரு ஷெட்யூல் கேட்டகரி, ஷெட்யூல் ட்ரைபு அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு தான் பேர் வைக்கணும். அதுக்கு எதுக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து அது என்னன்னா, இந்த அட்டவணை பிரிவினர்னா அவன் சாதி ஒழிப்பு பேசணும், அட்டவணை பிரிவினர்னா அவன் RSS எதிர்க்கணும், அட்டவணை பிரிவினர்னா அவன் பிஜேபி எதிர்க்கணும், அட்டவணை பிரிவினர்னா அவன் பாஜகவை எதிர்க்கணும், அட்டவணை பிரிவினர் சனாதனத்தை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஏன் அட்டவணை பிரிவினர் அவன் வந்து அப்படி எதிர்த்துக்கிட்டே இருக்கணும்? அவன் ஏன் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும்? இந்த சிந்தனை எங்க இருந்து வரும்? அது எல்லாரும் எதிர்க்கணும். ஆதிக்க மனநிலை எவரிடம் வந்தாலும் அதை எதிர்க்கணும். அதானே சரியா இருக்க முடியும். அது ஏன் இவர்கள் மட்டும் நேர்ந்து விடப்பட்ட ஆளுகளா? இதுதான் நடந்துச்சு. தேவேந்திரர்கள் சமூகம் வந்து இந்த அரசியல் பேர் மாற்றம் இதெல்லாம் பண்ண உடனே சங்கிகளா மாறிட்டாங்க. கிருஷ்ணசாமி அவர்களை RSS மாத்திட்டார் இப்படின்னு வரிசையா கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் பண்றாங்க. அந்த மணலை விடுங்க. இவர் சாதி ஒழிப்புனா அனைவருக்கும் சாதி ஒழிப்பு, சாதி பற்றுனா அனைவருக்கும் ஜாதி பற்று, இதுதான் அது. அது வந்து இவர்கள்லாம் வந்து சாதி ஒழிப்பு பேசணும், பறையரும் தேவேந்தர்களும் இவர்கள்லாம் வந்து சாதி ஒழிப்பு பேசிட்டு நலத்துறை மாத்தந்து சரியா தவறா இல்லை. அதுக்கு நீங்க அட்டவணை பிரிவினர் நலத்துறைனே வச்சிருக்கலாம். அதுக்கு எதுக்கு சமூக நீதி நலத்துறை? அப்போ மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் சமூக நீதி துறை, இது வந்து இந்த ஹாஸ்டலுக்கு பேர் மாத்துற மாதிரி. ஹாஸ்டலுக்கு வந்து சமூக நீதி விடுதிங்கிறது இது வந்து திராவிட கூடாரத்துடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கு அதுல இருக்கிறவங்களுக்கு வந்து மக்கள் அந்த துறையே அவங்க பார்க்கறதுக்கும்
ஒரு ஆதி திராவிட நலத்துறை அப்படின்ற அந்த துறையை மற்றவங்க பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனால பாதிக்கப்பட்டவனுக்கு தான் நம்ம மருந்து கொடுக்க முடியும். அதனால இவங்களுக்கு அந்த பேர் மாத்ததுல என்ன தவறு? அதையா நீங்க அப்படி பாக்குறீங்க? ஏன் அதுக்கு தொல்குடி நலத்துறைன்னு வைங்க, தொல் தமிழர் நலத்துறைன்னு வைங்க, என்ன குறைஞ்ச பேர் மாத்துறீங்கன்னு நீங்க டிரான்ஸ்லேஷன் ஷெட்யூல் கேட்டகரிங்கிறத சரியான அட்டவணை பிரிவினர் நலத்துறைன்னு வைக்கணும். அப்படி உங்களுக்கு பேர் வைக்க முடியல அப்படின்னா வைக்கிறதே வைக்கிறீங்க, தொல் தமிழர் நலத்துறைன்னு வைங்க. இல்ல சமூக நீதி நலத்துறைன்னு வச்சிருக்காங்க. இல்ல அதைத்தான் கேட்காது. சமூக நீதினா அவனுக்கு மட்டுமா? பிசிக்கு சமூக நீதி கிடையாதா சார்? எம்பிசிக்கு சமூக நீதி கிடையாதா? ஏன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் சமூக நீதினு கேட்குறேன். சமூக நீதி இவர்களுக்கு மட்டுமே நேர்ந்து விடப்பட்ட ஆடுகளா அவர்கள்? அப்போ அந்த இது இந்த வகையில் மாற்றிருக்கேன். இப்போ ஆதிராவிட நலத்துறை நம்ம மாற்றணும்னு சொன்னோம். ஆதிராவிட நலத்துறை அப்படி ஒரு சாதியே கிடையாது. திராவிடம்ங்கிறது ஒரு இனம், டுபாக்கூர் இனம். ஸோ அதில் ஆதிராவிடர் இவர்களுக்கு மட்டும் வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அதை இந்த வகையில் மாற்றிருக்காங்கிற வகையில் மகிழ்ச்சி. அப்போ இதுக்கப்புறம் இது படிப்படியாக மாற்றம். இந்த மாற்றத்தை செய்ய முடிஞ்சில்ல. ஆதிராவிடர்ங்கிற வார்த்தை தூக்கிட்டாங்கல்ல. அதாவது ஆதி திராவிடர் அப்படிங்கிற வார்த்தை அப்படி ஒரு சாதி கிடையாது. இவர்களாக வந்து திராவிட அரசியல் நிலைத்திருக்க வேண்டும், திராவிட அரசியல், திராவிட இனம் அப்படிங்கிறதெல்லாம் பேசணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் தமிழர்களுக்கு ஆதி திராவிடர் என்ற பெயரை சூட்டி இவர்கள் அரசியல் செய்தார்கள். அது வந்து ஆயுததாசர் ஒரு தவறு செஞ்சார். பின்னாடி வந்த திராவிட கூட்டம் அதை கபால்னு பிடிச்சிக்கிட்டு அந்த திராவிடம்ங்கிறத ஒழிச்சிருக்காங்க. அந்த வகையில் மகிழ்ச்சி. இது சமூக நீதித்துறை வந்து பிற்காலத்தில் தொல் தமிழர் நலத்துறை அப்படிங்கிறதாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மாறினால் மகிழ்ச்சி தான். முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அமைச்சரவையை அமைச்சிருக்காரு. இதில் எந்த அமைச்சரவைக்கும் அமைச்சரை போட்டதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலைத்துறைக்கு மட்டும் ரமேஷ் அவர்களை வந்து அமைச்சர் நிர்ணயித்ததில் ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஏன் வந்து அவரை வந்து அதுக்கு நியமிக்கணும், அவர் வந்து ஒரு பிராமணர், அதுக்கு நியமிக்கக்கூடாது அப்படின்னு வீரமணி அவர்களும் நிறைய பேர் சமூக வலைதளத்தில் திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய அனைவரும் அதை எதிர்க்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதை நியமிச்சது? இல்லை, ஒன்று ஆதவ் வந்து என்ன சொல்லியிருக்காப்புல, அவர் வந்து என்ன சமூகம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பொதுவாக வடமாட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு எடுத்து போட்டிருக்கோம். சாதி பின்புலம் தெரியாமல் தான் நாங்கள் படித்தோம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், சாதி பின்புலம் தெரிஞ்சு நியமித்திருந்தாலும் ஒரு தவறும் இல்லை. இந்த அறநிலைத்துறைக்கு அவர் பிராமணருங்கிற வார்த்தை பிரயோகம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவர் ஐயராக ஐயங்கார நமக்கு தெரில, ஐயராகவே வச்சுக்கிடணும் வைங்களேன். கோயிலில் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அட்டவணை பிரிவில் பறையர், தேவேந்திரர், பல்லர் அந்த பேரை மட்டும்தான் இவருக்கு தெரியும். அதில் ஒரு 76 சாதி இருக்குது. 100 சாதிகள் இருந்துச்சு, அது குறைச்சி 76 வந்துட்டு. அதே மாதிரி இந்த பிராமண இந்த பிரிவில் ஐயர், ஐயங்கார், சிவாச்சாரியர் நிறைய பிரிவு இருக்குது. ஓகேவா? இதில் இவர் எந்த பிரிவோ அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் அதுலேருந்து ஏதோ ஒருத்தரை வந்து நியமிச்சிட்டாருன்னு தான் திராவிட கூட்டத்துக்கு இவ்வளோ கதறல் வருதுன்னு வைங்களேன். இதற்கு நியாயப்படி வேற யாரோ ஒரு அட்டவணை பிரிவினர், இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இடைநிலை சாதியினர், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பல பிரிவினர்னு எடுத்து போட்டிருப்பாங்க. அது காமராஜர் பீரியடில் ஆரம்பித்து இடைப்பட்ட அண்ணா பீரியட்லன்ட்டு 1-2 பேர் அப்படியே தொட்டுக்கிட்டு கூடுதல் பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க. ஒரு அட்டவணை பிரிவினரை போட்டிருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். அது ஒரு கூடுதல் பாராட்டுக்குரியதாக இருந்திருக்கும். அப்படியே இல்லை என்றாலும் இவரை இந்த பிரிவை சேர்ந்த ஐயர் ஒருத்தரை போட்டிருக்காருன்னு வைங்களேன், ரமேஷுங்கிற தம்பியை போட்டிருக்காரு. அது தர்க்க ரீதியாக பார்த்தால் ஒன்றும் தவறு கிடையாது என்ன அளவில். ஏன் வந்து இதனால் வரைக்கும் அந்த இந்து அறநிலைத்துறைக்கு மற்றவர்கள் இருந்தப்போ என்ன சாதித்து விட்டார்கள், என்ன கிழித்து விட்டார்கள்? ஒன்றும் இல்லை. இப்போ இவரை போட்ட பிறகு இவர் என்ன செயல்பாடு செய்கிறார், அதில் இவர் வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஆதிக்க அரசியலை செய்கிறார் என்றால் விமர்சிக்கலாம். மாறாக இந்த பிரிவில் பிறந்தவர், இந்த சாதியில் பிறந்தவர் என்பதால் ஒருவரை ஒதுக்குவது எப்படி தீண்டாமையோ அது போன்றதுதான் இவர் பிராமணர் என்பதால் இவருக்கு இந்த அமைச்சரவை போட்டது விமர்சனத்துக்குரியது. ரமேஷ் அவர்கள் பிராமணர் என்பதால் அவரை இந்து அறநிலைத்துறைக்கு போடக்கூடாது, அமைச்சராக நியமிக்கக்கூடாது என்ற சிந்தனையுமே ஒரு தீண்டத்தகாத சிந்தனை தான். அது இன்னொருவரை சாதியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் ஒருவரை ஒதுக்குவதற்கு சமமானதான். அது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த பிரிவுக்கு ஒரு பறையரையோ, ஒரு தேவேந்திரையோ, ஒரு அருந்ததியரையோ நீங்கள் நியமித்தால் எப்படி வரவேற்க வேண்டுமோ அவர்கள் அது வரவேற்கிறா, அதை வந்து அவங்க அதில் வந்து தவறு செஞ்சுட்டா வரவேற்க முடியுமா? அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கோ அதுபோல்தான் இவருடைய செயல்பாடும் வச்சு நம்ம அதை முடிவு பண்ணணும். மாறாக அவர் இந்த பிரிவை சேர்ந்தவர் அதனால் அவர் போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அயோக்கியத்தனமானது, சிந்தனை வறட்சிக்குரியது தான். ஒருவனை பிறப்பின் அடிப்படையில் ஒடுக்குவது அது யாருக்கு நடந்தாலும் அது தவறானது. இந்த அமைச்சரவையில் அவர் போட்டதுனால மட்டும் நாங்கள் சொல்ல வரல. அவர் வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து எப்படி வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி மற்ற
மத கோவில்களில் மற்ற இடத்துல வந்து நீங்கள் தமிழில் பண்ண சொல்லி உங்களால் கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு தகவல் அவர் போட்டிருக்காரு. சரி. இந்த சித்தாந்தத்தில் கொண்டவர் வந்து எப்படி அந்த அறநிலைத்துறைக்கு அறம் சார்ந்து அவரால் எப்படி இயங்க முடியும்? திருப்பரங்குன்றத்தில் அவர் வந்து திரும்பவும் இந்த தீபம் ஏற்றத்துக்கான வழிவகை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதா இப்படின்ற நிலைப்பாட்டில் தான் நம்ம அவரை அதான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் சரியா தவறா அப்படிங்கிறதுலாம் தனிப்பட்ட அடுத்த கட்ட விவாதங்கள். அவர் செஞ்சாருன்னா வைக்கட்டும். அதுவும் இல்லாமல் அந்த சமயத்தில் திமுக அதை அரசியலாக்கியது தானே உண்மை. திருப்பரங்குன்ற விவகாரத்தை அது சாதாரணமாக முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அரசியல் செய்தார்கள். இப்போ இவர்கள் ஆட்சியில் அது வந்து என்ன நடக்குது, நீதிமன்றத்தின் பார்வையில் அது எப்படி சரியா இருக்கா என்ன இருக்குங்கிறது அதெல்லாம் அடுத்த கட்ட முடிவு. ஆனால் இந்த பிரிவை சேர்ந்தவர் அப்படிங்கிறனாலேவே அவர் இந்த இதுக்கு தான் முடிவு எடுப்பார் அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன். அவர் அந்த பிரிவில் அவர் அது என்ன செய்கிறாரு, அவர் நாளையிலேருந்தே வந்து ரமேஷ் அவர்கள் நான் இந்த கோயிலுக்கு நாளையிலே ஐயங்கார் தவிர்த்துட்டு ஒரு பயிலும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டால் நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு சொல்லுவாங்க, ஒரு வீட்டை பாதுகாக்கணும்னா கொடுத்துட்டா நல்லது அப்படின்ட்டு. அது மாதிரி கூடுதல் பயம் இருக்கும் அவனுக்கு. அவன் வந்து அவனுக்கு அத்தனை அத்துப்படிகளும் தெரியும், எங்கே இருந்துட்டுலாம் எவன்லாம் கண்ணங்கோல் போடுவான் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு தெரியும். அது மாதிரி இந்த பொறுப்பை இவர்களிடம் கொடுக்கும்போது அவருக்கு கூடுதல் நெருக்கடியும் இருக்கும், அது கவனமாகவும் செயல்படுவார். அப்படிங்கும்போது அது சரியானது தான், என்ன வகையில் சரியானது தான். அப்படி இல்லை அவர் தவறு செஞ்சால் விமர்சிப்போம். ஆனால் மாறாக அவர் இந்த பிறப்பை சார்ந்தவர் அப்படிங்கிறனாலே நீங்கள் அவர் அதுக்கு நியமிக்கக்கூடாது அப்படிங்கிறது தவறான சிந்தனை. இதை சொன்ன உடனே பாலா கார்ட்டூன்ஸ் பாலா பார்த்தீங்களா, எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் பின்புலம் சங்கி அடிமேன்னு. எப்படி நீங்கள் இதை நியாயப்படுத்துறதோ ஏன் அட்டவணை? ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து இன்னொருத்தரை போட்டு திரும்பவும் அறநிலைத்துறையை பிரச்சனையை உருவாக்குறதுக்கு பதில் அதே சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை கொடுத்துட்டா அது கூட பிரச்சனை சால்வ் ஆயிடும். அது கூட புத்திசாலிப்பா நீங்க சொல்ல முடியாதுல்ல. அதை வந்து இது ஒரு காய் நகர்த்தல் தான். அவரே போட்டு இப்போ நீங்க அதுல வந்து மறுக்க முடியாதுல்ல. இந்த நிலைத்துறையை வந்து இவர்களை வச்சு அங்க கோயில்ல விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்றேன் அவரு தான்ப்பா. இப்ப நீங்க அதுக்கு ஒரு கிறிஸ்தவரை போட்டா தான் வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்வாங்க. அதுல வந்து அது ரமேஷ் சொன்னதா ஒண்ணு சொன்னீங்களே, அந்த கேள்வி நியாயமானதா இல்லையா? இப்போ நான் வந்து கேட்க, என் கோயில் எங்களுடைய முப்பாட்டர்கள் கட்டின கோயில், என் சாமி சிவன், என் ஜாமிக்கு என் மொழி அவங்க கொடுத்த மொழி, அந்த மொழியில நான் வந்து வழிபாடு செஞ்சு அவனுக்கு கேட்கலன்னா அவங்க வெங்காயம் கிளம்பி போட்டோம் அப்படிங்கிற கோவம் எனக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். சரி தானே? இதே வந்து இங்க இருக்கிற ஆனா கிறிஸ்துவ தேவாலயங்கள்ல அது நடக்குது. இஸ்லாமிய வழிபாட்டு முறையில தமிழ் இஸ்லாமியர்கள் தான் கேட்கணும். அவர்களுடைய வழிபாட்டு முறையை நான் கேட்க முடியாது. நான் இஸ்லாமியனாக இருந்தால் நான் போர்க்கொடி எழுப்பேன். எப்பா எனக்கு நான் கும்பிட வழிபாட்டு முறை தமிழில் இருக்கட்டும் அப்படிங்கிறது. அங்கே முஸ்லீமில் வந்து எல்லா முஸ்லீம்ஸும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க, அக்செப்டன்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா இங்கே இருக்கிற எல்லா இந்துக்களும் அதை ஏற்றுக்கிறது இல்லையே. என்னன்னா கோட்பாடு அவர்களுக்கு கோட்பாட்டு மதங்கள் அவைகளாம், ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட மதங்கள், இன்னென்ன வழிபாட்டு முறை, இன்னென்ன தொழுகை முறைன்ட்டு. இங்கே நமக்கு அது கிடையாது. நமக்கு ஒரு செங்கலை நட்டு சந்திரத்தை தடவி ஒரு குங்குமத்தை வச்சா நமக்கு சாமி. நேற்று வரைக்கும் அது செங்கல், எனக்கு நான் இங்கே வந்து வச்சிட்டோம்னா அது சாமி. இந்த வழிபாட்டு முறையை நான் கும்பிடுவேன். என் கூடவே இந்துன்னு சொல்கிற இன்னொருத்தர் கும்பிடுவாரா? கும்பிட மாட்டார். அதனால இங்கே இது வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு இது வழிபாட்டு முறை, ஆதி காலத்திலேருந்தே தொடரக்கூடிய வழிபாட்டு. இடையில அதுக்கு இந்துன்னு பேர் வச்சுட்டாங்க. இந்துன்னு சொல்கிற எல்லாருமே இந்துவா? இந்து இல்லை, ஆட்டுக்கறி திங்கிற இந்து இருக்கான், தக்காளி சாதம் திங்கிற இந்து இருக்கான். 2 பேரும் இந்து தான். 2 பேருமே அவர்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்களா? இல்லை. இங்கே வழிபாட்டு முறையிலே அவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. ஒவ்வொரு குடும்ப குல தெய்வ வழிபாட்டு முறைகளே வேறுபாடு இருக்குது. ஒரே சமூகத்தில் இருந்தாலும் அதிலே வெவ்வேறு கிளைகள் கொண்டவர்கள் ஒரு கோயிலேருந்து இன்னொரு கோயிலுக்கு போக மாட்டாங்க. அந்த கோயிலில் இவங்க வழிபட மாட்டாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வரி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கே போய் கும்பிட மாட்டாங்க. அப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே போகக்கூடியது. ஆனால் பொதுவாக வழிபாடு, தாய்மொழி வழிபாடு அப்படிங்கிறது தான் நம்ம வரவேற்கக்கூடியது. இவர் சமஸ்கிருதத்தை திணித்தால் அதை விமர்சிக்கலாம். நாளையிலேருந்தே தமிழில் இப்போ இவரை வச்சே நம்ம செய்யலாம். சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும். தமிழில் தான் வழிபாடு, சமஸ்கிருதத்தில் தேவைப்படுபவர்களுக்கு அர்ச்சனை செய்யப்படும். அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அது சிறப்பு. ரமேஷை வச்சு செய்வோம். நிறைவாக ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் 20% மேலே இருக்கக்கூடிய பட்டியலினம் சார்ந்தவர்களுக்கு வந்து 8 அமைச்சர்கள் ஏறக்குறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் 3% இருக்கிற 2 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேருக்குமே அமைச்சர் பதவி கொடுத்தது எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? எப்படி 2 பேருக்குமே நீங்கள் அமைச்சர் பதவி கொடுப்பீங்க பிராமண சமுதாயத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேறுபாடு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதை நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அட்டவணை பிரிவினரை ஒப்பிட்டு பேச முடியாது.
அது இப்போ வந்து குறைவாக மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, அதனால அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாதுல்ல, சொல்லக்கூடாதுல்ல. அவர்கள் கட்சியுடைய நிலைப்பாடு, அவர்கள் கட்சியில் அதுக்கான எதிர்ப்பு குரல் இருந்தால் அவங்களுக்கான சதவீதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது சரிதானே அப்படின்றாங்க. இல்லை, சதவீதத்தின் அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையுமே இந்த சதவீத ஒப்பீடுகள் செய்ய முடியாது. சில இடங்கள்ல வந்து அட்டவணை பிரிவினரே ஜெயிக்கலை, ஆனால் அவர்களுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அல்லது பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் ஜெயிக்கலை அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? 2 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப மைனூட்டாக பார்த்தோம்னா மைத்ரேயன் இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு முறை ஸ்ரீசேகர். அவ்வளோதான். உண்மையிலே சமூக நீதி அரசியல் அப்படின்னா அனைவரையும் அரவணைத்து பயணம் செய்கிறது தான். அந்த இடத்துல யாரையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான். அதில் வந்து இது விஜயோடைய இதில் வந்து என்ன கேட்டால் சரியாக தான் அவங்க எல்லாமே காய் நகர்த்தி கொண்டு வராங்க. எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு வகையான கணக்கு போட்டு கரெக்டாக தான் நகர்றாங்க. இதில் 2 பேருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அடுத்து அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும், அதில் வந்து கூடுதலாக வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டால் இன்னும் பல சமூகங்கள் வெளியே தெரியாத பெயர் கொண்ட சமூகங்கள் இருக்குது. அந்த வேட்பாளர்லாம் நின்றுருக்காங்களா என்னன்னு தெரில. அவர்கள் நாவிதர் சமூகத்தில் ஆரம்பித்து, வண்ணார் சமூகத்தில் ஆரம்பித்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. குறவர் அப்படின்ட்டு ரொம்ப வாக்கு சதவீதம் இல்லாத பெரும்பான்மை வாக்குகள் இல்லாத சமூகங்களாக இருக்குது. அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அதை முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவசியமானது. மீண்டும் ஒரு நாள் நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.